கல்வி சார்ந்த தகவல்களுக்கு அசோக் டீச்சிங் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனான பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போதைக்கு டிஎன்எஸ்சிடி ஆப் அட்டெண்டன்ஸ் ஆப்ங்கிறது புதிய வடிவில் உள்ள ஆப்பை இப்போ பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நேற்றிலிருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டுமே சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது. இப்போது எண்ணும் எழுத்தும் பயிற்சி நடைபெற்று கொண்டு இருப்பதால் 1, 2, 3 வகுப்புகளுக்கு மட்டும் ஆசிரியர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். 4, 5 வகுப்புகள் எடுக்கும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொடக்க நிலையில் ஃபுல் நாட்டில் ஒர்க்கிங் டே என்று கொடுக்க வேண்டும். நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பார்ட்லி ஒர்க்கிங் டே என்று கொடுக்க வேண்டும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் டே கொடுக்கணும். அந்த ஃபுல் ஒர்க்கிங் டேங்கிறது புதிய டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் ஆப்பில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபுல்லி ஒர்க்கிங் டேங்கிறது சில பேருக்கு வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை எப்படி தீர்க்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் இதை பாருங்கள், டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் இது மட்டும்தான் நாம் டைப் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு திரும்ப ஆப் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா அது வேறு மாதிரி வரும். இதுவும் அதே படம் தான் இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். டிஎன் அட்டெண்டன்ஸ் ஆப் அப்படிங்கிறது யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் போட்டு இது மாதிரி இப்போ வரும். இதுக்கு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொடுக்கும்போது உங்களுடைய பழைய டிஎன்எஸ்சிடி ஆப்பை டெலீட் பண்ணக்கூடாது, அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, லாக் அவுட் மட்டும் பண்ணி வச்சிங்க. அப்படி லாக் அவுட் பண்ணாமல் பழைய டிஎன்எஸ் அட்டெண்டன்ஸ் ஆப்புங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ், ஓவரால் மார்க்கிங் மேலே டுடே ஸ்டேட்டஸ்ங்கிறது வராது. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஎன் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு டுடேஸ் ஸ்டேட்டஸ் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படிங்கிறதோ டிஃபால்ட்டோட இது வந்துடும். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்ட்லி ஒர்க்கிங்காக இருந்தாலும் அல்லது ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை உள்ளவர்கள் உங்களுடைய ஆப்பை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப டிஎன் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்பை உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அதற்கான டைரக்ட் லிங்க் தேவைப்படுபவர்கள் இந்த காணொலியில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் போயிட்டு நேரடியாக நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ளே ஸ்டோருக்கு டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி சரியான முறையில் அட்டெண்டன்ஸை மார்க் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அசோக் டீச்சிங் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும். நன்றி.